ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கிங்கிற இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். உங்களோட மூட்டுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணுறது மூலிமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு சில பரிசோதனைகள் தேவைப்படலாம். ரத்த டெஸ்ட்டு தேவைப்படும். அதில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான சிபிசி, அணுக்கள், ரத்த அணுக்கள், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது டிசீஸ்க்கான ஸ்பெசிஃபிக் டயக்னோசிஸ்க்கு ரொமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டிசிசிபி போன்ற ஆன்டிபாடி டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, அதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த RF ஆன்டிசிசிபி டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா சீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். RF ஆன்டிசிசிபி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா சீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே டிசீஸ் தான், இதுக்கு பெயர்கள் தான் வேறு. உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களோட பிளட் குரூப் O பாசிட்டிவ் O நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி சீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது நேமிங்கில் தான் டிஃப்ரெண்ட்டாக தவிர டிசீஸ் வந்துட்டு ஒரே டிசீஸ் தான். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆன்டிசிசிபி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரொமட்டாய்டு ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கனாலும் உங்களுக்கு கை கால் மூட்டு வலியில் வீக்கம் இருக்குது, இறுக்கம் இருக்குது, வலி இருக்குது, நாள்பட்ட வலி இருக்குன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ரொமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது மூலயமா தெரிஞ்சுட்டு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக வாழலாம்.